ஏண்டா துக்கம் உனக்கு சந்தோஷமா? சிரிச்சுக்கிட்ட வர்ற? துக்கம் வந்தா சிரிப்பங்க, சந்தோஷம் வந்தா அழுவேன். இப்போ துக்கம் அதான் சிரிக்கிறேன். ஏயா பந்துன்ற பேர்ல பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்களே, இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? பாட்டியா 4 வருஷமா எங்க போன பாட்டியா? எதிர்த்தியே பிரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லையா? என்ன கலாட்டாங்க? சாராய கடை வியாபாரி சத்தியசீல இல்ல, அவனை கைது செய்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க பாரு, என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓட்டிட்டாருங்க. உன் உயிருக்கு துடிக்கிறிய ஒரு புள்ளத்தாச்சி ஆஸ்பத்திரி போக வேண்டாம் தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னொரு உயிரை வைத்த சுமந்துகிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பா. இத பார், சொந்த பிரச்சனைய பொது பிரச்சனையா ஆக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ பந்துங்கிற பேர்ல பல்குள் அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க, இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது. உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. ஃபயர் என்ஜின் போன் பண்ண. நில்லு. மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீதானே? மேடம், காரை கொளுத்துனது சத்தியசீலோட ஆளுங்க. ஜீப்ல ஏறு. என்னங்க நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரெஸ்ட் பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷட் அப். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதை எங்க கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன். கான்ஸ்டபிள். மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கூட்ட மேடையா போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க. அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதியை சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு பந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க. சோடா பாட்டில் அடிச்சு கடைகள் எல்லாம் போட சொன்னானுங்க. ரோட்ல போற காரை எல்லாம் கொளுத்துனானுங்க. ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல போக விடாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புனாரு. அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரும் கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்கிறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. பாண்டியா, வெளியே வந்துட்டியே பாண்டியா. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியா. ரொம்ப நன்றிங்க தெய்வமே. பாண்டியா, இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே போறியே. மக்கள் தலைவன், தர்மத்தின் தலைவன். இதை பாருங்கம்மா, நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசிய கேட்காதீங்க. இந்தாங்க உங்களுக்கு. இந்த ராணி, இது உனக்கு. தேங்க்யூ அண்ணா. என்னவோ இது இவ்வளவு உழந்துட்டா? என்ன கொடுத்த? திருஷ்டி பற்ற போகுதுரா. நீ போகும்போது அவளுக்கு 12 வயசு. 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க. அப்படியே இருப்பாளா? நல்ல வேலை, சண்டை போட்டுட்டு போனவன் இப்ப திரும்பி வந்தியே. என்னம்மா, நான் போற திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனாத்தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி, என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம்.
திரும்பி வந்ததும் வராதுமா வம்பு வழக்குல மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். நான் ஒண்ணும் மாட்டிக்கிட்டு வரல, நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை? அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன்? ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட். உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காதவனோட இருக்க முடியாது. இத பாருங்க, எனக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். Ladies and gentlemen, wish you a happy new year. Cheers. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா 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 டாங்கு. மேனேஜர், மேனேஜர். எஸ் மேடம். இது 5 ஸ்டார் ஹோட்டலா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆட இடமா? என்ன இது தப்பா குத்து? தப்பாங்குத்து தாங்க நம்ம நாட்டு ஒரிஜினல் ஆட்டம். அது மட்டும் ஆட தெரிஞ்சா? எனிவே ஹாப்பி நியூ இயர். எல்லாமே ஆடுவியா? கேவரியா தவிர. அப்படினா பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல், ராம்போ, டாங்கோ உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. பார்க்கலாமா? சேலஞ்ச்? சேலஞ்ச். போட்டினா அதுக்கு ஏதாவது பரிசு விடுமே. என்ன என்ன சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா இங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் நீ மொட்டை அடிச்சுக்கணும். என்னடா இது, என் மூஞ்சுக்கு முடித ஆளுக்கு அதிகம் மொட்டை அடிச்சிட்டா? அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரில ஒத்துக்க. சரி, நான் ஜெயிச்சிட்டா என்ன என்ன சொல்லு. ஆடேங்கப்பா, இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும், கிஸ் அடிக்கணும். அது இங்கிலீஷ் கிஸ். அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஒத்துக்க. ஓகே ஓகே ஓகே. உடம்பு மனசு முத்தம் ஒருத்தரோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட, பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? தலைவா சூப்பர் தலைவா. மீனாட்சியம்மா, வாங்க செட்டியார், உட்காருங்க. செட்டியார், இந்த மாசம் தவணையை கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம், இதுல வரவு வச்சு கொண்டாந்துருக்கேன். யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன் தான். இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளை பத்தி அங்கே சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா. வர்றேன். உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா போட்ட கடனை புள்ள தீர்க்க கூடாதா? அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன். என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்களோ அன்னில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன், நீங்க சட்ட ஒழுங்க. நீங்க உன்னால எனக்கு டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு. இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீ என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்சா உதவி செய்யறேன், உபதிரவம் செய்ய மாட்டேன். போயிட்டேன். என்னம்மா? சரி போன. இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன உத்தியோகம் பார்த்த, எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சத்தியமா சொல்றேக்கா, அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம். அதான் எப்படின்னு கேக்குற.
அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. என்ன காதல், எப்படி காதல், யார் மேல காதல்? என் மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா சிலை, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன்? இப்ப அவளுக்கு தானே மார்க்கெட்ட. என்ன சொல்ற? எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டி நான் சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா பாப்பா. என்னப்பா எங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். பார்ப்பா ஸ்கிப்பிங் விளையாடிங்க பாரு. ஆமா தேர்தான்ப்பா. ஏன்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இத பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம், பிடிக்காதுன்னா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். இதுக்கு என்ன சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நான் இப்ப போறேன். நில்லடி, முதல்ல போற, பெரும் கையோட போகாத, பூங்கொத்து வாங்கிட்டு போ. இப்ப கடை திறந்தாதானே? ரேகா மாமா, ரேகா மாமா, நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா. இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிச்சேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திர அது சரிடா, அப்புறம் பேசிக்குவோம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இவங்கெல்லாம் யாரு? வாமா சொல்றேன். விஜயா, உனக்கு 28 வயசாகுது. உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. யார கேட்டு இதை ஏற்பாடு? சில விஷயங்களை கேட்டு செய்யணும், சில விஷயங்களை கேட்காம செய்யணும். என் நிலைமை எப்படி சொல்றதுன்னே புரியல. எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லாருமா? பொண்ணுக்கு 10 பவுன்ல செயின், வைரத்தோடு, வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், துணிமணிங்க, அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம். அம்மா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய. நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது. பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் 2,000 ரூபாய் அனுப்பினா. அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். முடிப்பவன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50க்கு. வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது பற்றி விளக்கிச் சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும். கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும். இடவலமாக 2 முறை பார்க்கவும். 2 கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். தரையில் கால்களை மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும். அதே போல் இடது காலையும் போடவும். மிஸ்டர் பாண்டியன், சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க. All the best. Bye. ஓம் தத்பருஷாய வித்மஹே
பாக்குறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா பேச, நல்லா காட்டு. மாப்பிள்ள பொண்ணு ஏறா இந்த வந்துட்டது. நேர்ல பார்த்தா போதும். பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது, அதையும் கேட்டுட்டேன். மாங்கல்யம் தந்துரானேன நமதூதன கேதுனா வந்தே பத்மானு வேதிஜீவ சர்வசதம் தீர்க்கமாயுதம் தாஸ்யம் வசுபத்ரலாபம் சுதசம்பத்சரம் தீர்க்கமாயுகம். Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேர் இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. விஷயத்துக்கு வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். பணத்தை சீஸ் பண்ணுங்க. Pandian, there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். If you don't mind, thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப்பை நடத்திட்டு எங்களுக்கு ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதல்ல கோர்ட் வந்து பேச சொல்லுங்க. பணத்தை சீக்கிரடியா. சீக்கிரம் சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், வணக்கம் சார். வணக்கம். எந்த ஸ்டேஷன் சார்? வேப்பேரி. வேப்பேரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா நாங்க சார்? ஸ்பெஷல் ஸ்குவாட். ஓ, நீங்க ஸ்பெஷல் ஸ்குவாடு. எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க சார்? வேலூர். ஓ, வேலூர் ஜெயிலியா சார்? கொஞ்சம் காத்தீங்க. ஆமா, இந்த அடியாள அட்டைங்க சார்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? தெரியலையே சார். பாருங்க, ஜிப்பே போட்டு. ஜிப்பு இத பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கு. எங்க வாடகைக்கு வாங்குனீங்க சார்? என்ன சொன்ன? ட்ரெஸ்ஸும் டம்மி, துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்க, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன். நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க. கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. ஹலோ, விக்டோரியா ரெக்ரியேஷன் கிளப்ல இருந்து பேசுறேன். தலைவா, கண்ணாடி உழுக்கூடாது சொல்லிருக்கேன்ல. அது மாப்பிள்ள மாமா, என்ன நீ நம்ம கிளப்புக்குள்ளே வந்து கேமரா ஆங்கிள் பாக்குற? கேமரா ஆங்கிள் பாக்கல மாமா. நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியனை கூட்டிட்டு உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். உள்ள டூப்ளிகேட் போலீஸ் வந்துருக்காங்க பாருங்க. மாமா, எப்படி நம்ம ஆளு? வாவ், ஃபேண்டாஸ்டிக். நல்லா அண்ணே, எங்க மரத்துக்கு நாங்க போயிடுறோம். போங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ல வேண்டாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயோ, இதை விட நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன். நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வா, வந்துட்டேன். பாப்பா. மங்களம் பாடியாச்சாப்பா? வாங்க 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 வாங்க. நல்ல ட்ரெஸ். வாங்க வாங்க வாங்க. என்ன இங்க கலாட்டா? யார் போன் பண்ணது? நான் தான் மேடம். ஓ, நீதானா? அதான் இங்க கலாட்டா. மேடம், கலாட்டா பண்ணது இவர் இல்ல, அதோ வராங்களே ரோக்ஸ், அவனுங்க தான்.
மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பசங்க தான் போலீஸ் ட்ரெஸ்ல என் கிளப்புக்குள்ள என்ட்ராயி ரைட் பண்றதா சொல்லி கொள்ளடிக்க பார்த்தானுங்க. நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவங்க அடி அடி நடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு. ஸ்பெஷாலிட்டி ஒரு சேர் உடையில, ஒரு டேபிள் உடையில, ஒரு கண்ணாடி உடையில. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மேடம், இவங்களை கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் போட சொல்லுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை வண்டியில ஏத்துங்க. ஜெய் ஜெய். மிஸ்டர், நீங்க ஸ்டேஷனுக்கு ஓ, வா. அவரையும் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறாரு. யூ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணலனா கூட அவரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். My dear gentlemen, from today you are appointed as the chief security of my club. மாலா, பாண்டியனை போட்டோ எடுக்கணுமே. உங்ககிட்ட கேமரா இருக்கா? பாக்ஸ் கேமரா இருக்கு. அதுல எடுத்தா நல்லா வராதுடி. வேற நல்ல கேமரா வேணும். புதுசா வாங்கலாம். இமிடியேட்டா வேணும். ரேகா, நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற. உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன். மாமா, அந்த கேமராவா காமிங்க. இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு. விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இல்ல, மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? ஆமா. பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார். மாமா மாமா மாமா, நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. இல்ல மாலா? தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிட்டுறேன் பாரு. ப்ளீஸ் போடி. Excuse me, you're looking like Mr. Rajinikanth. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more. Okay. Thank you. Thank you very much. Wow! Superb! Hi, handsome. பாண்டியா, இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, Pandya. அவள விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன். அவ உன்ன விதவிதமா எடுக்க சொன்னா. கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா. விநாயகோ, என்ன நடந்தது நான் சொல்றேன். எல்லாம் தாப்பால வந்தவன. தாப்பாலா? என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பாத்துட்டா. ரேகா உன்ன பாத்துட்டாளா? முழுசா பாத்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மத்தவங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன். ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போய். வேண்டாம்.
இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையும் நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. சாப்பாடு இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். ஐயா ஐயா உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி, தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டுக்க. நீயா? ரைட். மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க. ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பூ செண்டா குடுக்குறீங்க? பழம் கூட கொண்டு வந்திருக்கோம். விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதாவது கூட்டிட்டு வரக்கூடாது. மிஸ்டர் ரைட், பழத்துக்கு ஒன்று ஆவலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க. நீ வந்து சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க. எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட்? ரேகா, இதுதான் உண்மையான காதல். பாட்டி இங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு. பாட்டியா, எனக்கு மட்டும் ஒன்று குண்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா. ரேகா, பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா? மாமா இங்க வந்திருக்கிறார். ரேகா. ரேகாவா? யார் ரேகா? நீங்க யாரு? எங்களே யாருன்னு கேக்குற? நான் உன் மாமா, இது உன் பாண்டியம்மா. பாண்டியனா? எந்த பாண்டிய? மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது? இருந்தா உடனே பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கால்ல குத்துறாளா? பாண்டியா, நீ பயப்படாத. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எங்க மாமா சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார். அந்த செட்டப்புக்கு பொறுத்ததா இருக்குமோ இது? இருக்குப்பா. மிஸ்டர் கண்ணையா, பரமேஸ்வரன், பெரியசாமி, சின்னசாமி இவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எஃப்ஐஆர் போடாம ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க எங்க க்ளோஸ் பண்றாங்க மேடம்? ஏகே இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். விசாரிச்சு பார்த்தது இல்ல. இந்த மாதிரி புகார்கள் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்றதுதான் இங்க வழக்கம். இனிமே அப்படி நடக்காது. இவர் எப்போவாது இங்க விசாரணைக்கு வந்திருக்காரா? இவர் யாருங்க மேடம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வந்திருக்காரா இல்லையா? தெரியாது மேடம். வேணா அந்த போட்டோ நான் இவர்கிட்ட காமிச்சு விசாரிச்சு சொல்றேன். தேவையில்லை, நானே விசாரிச்சுக்கிறேன். எனக்கும் ஒன்று ஃபுட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. பாரு கிரிக்கெட் பேட்ட. ஆரிட்டா. Hi, Pandina Coca. How are you? Fine. What are you doing? Exercise. என்ன எக்ஸர்சைஸ் Up, இது? down, exercise. Will you please teach me? Huh? Ah. Sure, with pleasure. Come on.
இல்ல உட்காருங்க. கால் இப்படி இப்படி. ஹேண்ட்ஸ் ஹியர். படுங்க படுங்க. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருங்க. முடியலையே. Oh, beautiful. Again. Again? Oh, beautiful. Again. Oh. Beautiful. Again. Okay. Oh. Beautiful. Again. Hey, Rita, what is this? Why? What affair? He happens to be my boyfriend. Boyfriend? Why didn't you just get out from here? Oh. Hey, Rita, again. Hey, Rita. உடம்பு மனசு மொத்தம் ஒருத்தர்கிட்ட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்டின பொண்டாட்டி கூட, பொம்பளை கட்டின புருஷன் கூட. நீங்க தான் எனக்கு புருஷன். வா பாண்டியா. பாண்டியன் IPS. நல்லா இரு. இன்னொரு புலி என் குகைக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன். ஆனா ஒரு குள்ளநெறி புலி வேஷத்துல இருக்கிறது தெரியாம என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஏமாந்தேன். இருக்கட்டும். புலி மாதிரி வேஷம் போட்ட குள்ளநெறிய பிடிக்கத்தான் இந்த அசல் புலி உள்ளே நுழைஞ்சது. பல ஊர் தண்ணியை குடிச்சு பல பேரை தலை வணங்க வச்சு வைந்த பரமேஸ்வரன் நினைச்சா அழிக்காம விட்டதில்ல. இந்திய மண்ணில பிறந்து வைகையாத்து தண்ணிய குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்குற இந்த பாண்டியன் சொன்னதை செய்யாம விட்டதில்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைது பண்ண போறியா? சட்டம் எனக்கு ஒரு நூல இருந்த பட்டம், நீதிமன்றம் எனக்கு ஒரு பட்டிமன்றம். இந்த வெள்ளை சட்டைக்கு காக்கி சட்டை என்னைக்கும் அடிமை. நீ இன்னைக்கு என்ன உள்ள போட்டி, நான் இன்னைக்கே வெளியே வந்துருவேன். அப்புறம் நீ இருக்க மாட்டேன். மிரட்டரியா? வலது கையில காக்கி சட்டையை வாங்கின அன்னைக்கே இடது கையில வாய்க்கரிசியை எடுத்துக்கிட்டவன் இந்த பாண்டியன். தர்ம எனக்கு தலைவன், சட்டம் எனக்கு காவலன். நான் ஜாமீன்ல வெளியே வந்தது பெருசு இல்ல. இந்த கொலை கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சார்? சொல்றேன். ஐயா வர. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பெரியசாமி சின்னசாமி இருவரையும் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஆதாரமாக பிலிப்ஸ் தன் கைப்பட எழுதி கொடுத்த வாக்குமூலம். நடந்த உண்மைகள் அனைத்தையும் பிலிப்ஸ் இந்த கேசட்டில் கூறியிருக்கிறார். கணம் கோட்டார் அவர்கள் தயவு செய்து இதை கேட்க வேண்டும். எங்க முதலாளி பரமேஸ்வரன் ஒரு கடத்தல்காரர். தீவிரவாதிகளோட நெருங்கின தொடர்புடையவர். ஆயுதங்களை கடத்தி வித்து அதுக்கு பதிலா தங்கமாவும் டாலராவும் வாங்கிப்பாரு. அதை எப்படி எங்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை மரியாதையாவும் அன்போடையும் நடத்துவாரு. கை நிறைய வெகுமதிகளை தருவாரு. அசோக் குமார நானும் ஆளுங்களும் சேர்ந்து பரமேஸ்வரன் முன்னால அடிச்சு கொன்னோம்.
மறுபடியும் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அசோக்குமார் விஷயமாவும் பரமேஸ்வரனோட தொழிலை பத்தியும் தீவிரமா புலன் விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. பரமேஸ்வரனோட உத்தரவுப்படி பெரியசாமி சின்னசாமிக்கும் விஜயலட்சுமிக்கும் இருந்த பகையை பயன்படுத்தி விஜயலட்சுமி மேல பழி வர்ற மாதிரி அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். மிஸ்டர் பிலிப்ஸ், இந்த வாக்குமூலம் நீங்க எழுதி கொடுத்ததானே? இந்த டேப்ல பேசுனது நீங்க தானே? நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? யுவர் ஆனர், இந்த வழக்கு சொந்த விரோத காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமாரை கொன்றதாகவும் சின்னசாமி பெரியசாமியை கொல்ல மிஸ்டர் பிலிப்ஸை தூண்டிவிட்டதாகவும் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் அக்யூஸ் நம்பர் 1 மிஸ்டர் பரமேஸ்வரனும் மிஸ்டர் பாண்டியனிடம் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அக்யூஸ் நம்பர் 2 மிஸ்டர் பிலிப்ஸும் எந்த விதமான குற்றம் செய்யாதவர்கள் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், நடந்த உண்மையில அவர் டேப்ல சொல்லியிருக்காரு, கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குற்றமற்றவர் சொன்னா அது வேடிக்கையா இருக்கு. இதுவே வேடிக்கையா இருக்குன்னா நீங்க ஜோடிச்ச கேஸ் கேலி குத்தால இருக்கு. அவரே பேசி இருக்கார் டேப்ல, அவரே கைப்பட எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் பேசினார், ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் எழுதி கொடுத்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? விரல்களே இல்லை, எப்படி எழுதியிருக்க முடியும்? இந்த கையால எழுதியிருப்பாரோன்னு நினைக்கிறீங்களா? யுவர் ஆனர், எழுதுவதற்கு முக்கியமாக விரல்கள் தேவை. மிஸ்டர் பிலிப்ஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரல்கள்லாம் இழந்திருக்காரு. எப்படி எப்படி எழுத முடியும்? அவர் பேசுறது இந்த கேசட்ல பதிவாயிருக்கு. அவர் பேசினார் ஏன் முன்னாடி தான் பேசினார் சொல்றீங்களே, நாக்கு இல்லாதவன் எப்படி பேச முடியும்? மிஸ்டர் பிலிப்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ல நாக்கு கூட இழந்திருக்காரு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருந்திருக்கு. மிஸ்டர் பிலிப்ஸ் என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா, எழுதியும் கொடுத்தார். யுவர் ஆனர், இது சம்பந்தமாக கவர்மெண்ட் டாக்டர் மிஸ்டர் நடராஜனை விசாரிக்க நான் விரும்புறேன். உங்க பேரு? டாக்டர் நடராஜன். எங்க ஒர்க் பண்றீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீஃப் சர்ஜனா. உங்களுக்கு மிஸ்டர் பிலிப்ஸ் தெரியுமா? தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டார். சீஃப் சர்ஜனுங்கிற முறையில நான் தான் சிகிச்சை செஞ்சேன். விபத்துல அவர் நாக்கு துண்டாயி பேசுற சக்தி இழந்துட்டார். நசுங்கி போன விரல்களை நான் வெட்டி எடுத்தேன். I amputated all his fingers. Here is his case report. நீங்க போலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் பிலிப்ஸ் ஆபரேட் பண்ண டாக்டர் ரெக்கார்ட்ஸோட சொல்றார் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரலையும் நாக்கையும் இழந்திருக்காரு. ஆனா மிஸ்டர் பாண்டியன் IPS 1 மாசத்துக்கு முன்னாடி தான் மிஸ்டர் பிலிப்ஸ் வாக்குமூலம் கொடுத்தார், தான் கைப்படவே எழுதினாருன்னு சொல்றார். இதுல எது உண்மை இருக்குன்னு கோர்ட் மஸ்ட் டிசைட். மேலும் இந்த கேஸ்ல சில விவரங்கள் தெரியணும்னா இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி விசாரிக்க நான் விரும்புறேன் யுவர் ஆனர். ஓகே, ப்ரொசீட். Thank you, Your Honor. sorry, Mrs. உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? இல்ல. இல்லையா? அப்புறம் எப்படி குழந்தை? அம்மா, உன் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த குழந்தையுடைய அப்பன் யாரு? அசோக் குமார். அதாவது முதல்ல மிஸ்டர் பரமேஸ்வரனை விசாரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமார் அவர் தானே? அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாரு அவர் தானே? அவர் உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாருன்றதுக்காக நீங்களே அவரை கொலை பண்ணிருக்கலாமா இல்லையா? ஸ்டூபிட். பரமேஸ்வரன் ஒரு சமூக விரோதி. அவனுடைய அயோக்கியத்தனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் அசோக் குமார். அவர் அநியாயமா கொண்டுட்டாங்க. ஸ்டூபிட், அது இதெல்லாம் பேசக்கூடாது. இது கோர்ட். ஆமா இல்ல அவ்வளவுதான் பதில் சொல்லணும். மதிப்புக்குரிய மிஸ்டர் பரமேஸ்வரனை
அவன் இவன் போய் சொல்றீங்களே, என்ன ஆபீசர் நீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியனை விசாரிக்க நான் விரும்புறேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பாண்டியன். பாண்டியன் ஐபிஎஸ். பெரிய ஐபிஎஸ் ஆபீசர், உத்தியோகத்தை மறைச்சு மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டிலேயே வேலை செஞ்சீங்க. மேலெடுத்து உத்தரவு. பெரிய போலீஸ் அதிகாரி இப்படி பொய் சொல்லாமா? சட்டத்தை படிச்ச நீங்களே 1000 பொய் சொல்லும்போது சட்டத்தை பாதுகாக்கிற நாங்க ஒரு பொய் சொன்னா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உங்க தங்கச்சா? இல்ல அக்கா. பார்த்தா அப்படி தெரியல. விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப துடுக்கா இருக்கீங்க. அதனாலதான் ஐபிஎஸ் உத்தியோகம் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டுல நீங்க வேலை செய்யும் போது சந்தேகப்பட முடியா ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அப்படி நடந்திருந்தா மேலிடத்துல சொல்லி நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. அதற்கான முயற்சி எடுக்கும் போதுதான் எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. பெரியசாமி சின்னசாமியை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டீங்க, அது நிறைவேறிட்டு இப்ப உங்க அக்காவை காப்பாற்றணுக்காக நீங்க நாடகம் போடுறீங்க. அது உங்க கற்பனை. அது கோர்ட் முடிவு பண்ணட்டும். That's all, Your Honor. நீங்க போலாம். கணம் கோட்டாதவர்களே, தன்னை ஏமாற்றிய அசோக் குமார் அவர்கள் தனது வேலை விஷயமாக வேதாரண்யம் செல்வதை முன்கூட்டியே அறிந்த இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த சாட்சி பெரியசாமி, சின்னசாமி. எங்கே இருவரும் தன்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் செய்யும் கள்ளக்கடத்தல் தொழிலுக்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதற்காகவே தன்னுடைய வேலையை வேதாரண்யத்துக்கு மாற்றுதல் வாங்கி இருக்கிறார். இடையில் ஏற்பட்ட சில தகராறின் காரணமாக இருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கண்ணால் பார்த்தவர்கள் 2 கான்ஸ்டபிளும் இந்த கோர்ட்டிலே சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். கையிலே துப்பாக்கியுடன் இருந்த விஜயலட்சுமியை எஸ்பி குமார் கைது செய்திருக்கிறார். அந்த துப்பாக்கியில் இவருடைய கைரேகை மட்டும்தான் இருந்திருக்கிறது. சுடப்பட்டவர்களின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்கள் அந்த துப்பாக்கியில் தான் வெடித்திருக்கிறது. சகோதரி விஜயலட்சுமி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக சிபிஐ ஆபீசர் பாண்டியன் அவர்கள் இந்த வழக்கை திசை திருப்பி இருக்கிறார். மிஸ்டர் பிலிப்ஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதற்கு டாக்டர் நடராஜனுடைய சாட்சியம் தெளிவாக நிரூபிக்கிறது. என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வேண்டுமென்ற இந்த வழக்கில் இழுக்கப்பட்டு இருக்கிறார். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி 3 கொலைகள் செய்தவர். அவருக்கு அதிகபட்ச தண்டனை சிபிஐ ஆபீசர் பாண்டியன் உறுதுணையாக இருந்ததற்காக அவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டாதவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்ததில் திரு பரமேஸ்வரனும் திரு பிலிப்ஸும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களை நான் விடுதலை செய்கிறேன். திரு பாண்டியன் ஐபிஎஸ் வழக்கை திசை திருப்பி விஜயலட்சுமியை விடுதலை செய்ய தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக அவர் மீது இலாக்கா பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுகிறேன். விஜயலட்சுமி தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். பிரியாவை பத்திரமா பாத்துக்கமா. பாண்டியன் ஐபிஎஸ், நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த வெள்ளை சட்டைக்கு அந்த காக்கி சட்டை என்னைக்கும் அடிமைன்னு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏண்டா நம்ம உயிரை வாங்குறீங்க? நல்லா இரு.